இப்பயும் சொல்றேன், முதலமைச்சர் ஆண் முதலமைச்சர் ஒன்று, பெண் முதலமைச்சர் ஒன்று ஆக்கிற போறான் அந்த ஆளு. போற போக்கில் பார்த்தா 2 தொகுதியில் நின்னாரு. ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு தொகுதிக்கு அடுத்து வருங்கால பொதுச் செயலாளர்னு திருச்சாவை நிறுத்தினால் நிறுத்திடுவாரு. நான் இந்த பக்கத்துக்கு முதலமைச்சர், நீ அந்த பக்கத்துக்கு முதலமைச்சர், பேலன்ஸ் பண்ணுவோமான்னு சொன்னாலும் சொல்லுவான். அதுக்கு கீழேயும் காங்கிரஸ்காரன் கூட பிடிப்பான். அழிவு காலம் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நெஞ்ச இருந்த காங்கிரஸ்காரனும் ஒரிஜினல் காங்கிரஸ்காரன் போயிட்டான். திமுக கிட்ட பிளான் பி இருக்கோ? அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க. ஏன் நாங்கள் 10 நிமிஷத்துல 2 திராவிட கட்சி ஒன்னா சேர்ந்து நிக்கணும்னு சொல்லிவிட தெரியாது. ஏன்னா நாங்கன்னா அந்த அளவுக்கு மான மரியாதை சூடு தோறையெல்லாம் பதவிக்காக காங்கிரஸ்காரன் மாதிரி விற்கிறாள் என்ன. அந்த பிஜேபிக்காரன் விற்பான், அடுத்து காங்கிரஸ்காரன் விற்பான். இந்த 2 பேரும் வித்துட்டு தான் பதவிக்காக பக்கத்து வீட்டில் படுத்து கிடப்பான். முதல் மசோதாவிலே இந்த லட்சணம் வெளில வந்துடும். வந்துடுச்சுன்னா அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, இந்த கவர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். இவர்கிட்ட இப்ப போறவன் எவனும் ஆரோக்கியமான அரசியல்வாதி இல்லை. இவர் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த லட்சணத்துல இப்ப கூட கூட்டிட்டு போறாருன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏடிஎம்கேல ஒரு பாதி பேர், சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லா தியாகியும் இப்ப போர் கொடுத்துக்கிட்டாங்க. விஜயபாஸ்கர் அவர் குக்கா போர் தியாகி, சிவி சண்முகம், கோட்டை சண்முகம், அந்த பக்கம் வேலுமணி, கொங்கு மண்டல கோட்டை ஜெமீன், அவர் எல்லாம் சேர்ந்துட்டானுவோம். சேர்ந்து ஆளுக்கு ஒரு இலாக்கா கொடுங்க. பதவி இல்லாம இவங்களால பாதி ராத்திரி தூங்க முடியாது. பதவிக்காக எதை வேணாலும் இவங்க செய்வானுவோம். அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க அரசியலை. இப்ப ஆரம்பிச்சிட்டானுவோம். இப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? பொறுத்திருந்து பார்க்க சொல்லுங்க. அதில் விஜய் எடுக்கிற ஸ்டாண்ட் அவர் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருந்தால், நான் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறேன், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா யார் வேணாலும் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிடலாம். சிங்கிள் சோல் மெஜாரிட்டி பார்ட்டி அது. நாங்களே 18 பேர் ஆதரவு கொடுத்து 10 பேர் 20 பேர் ஆதரவு கொடுத்து நடத்தியா பார்ப்போம். 1 லட்சம் நடத்து, மக்கள் உன்னை அங்கீகரிச்சிருக்கு, நானும் உனக்கு அங்கீகரிக்கிறேன், நடத்தி காட்டு, 6 மாசம் கழிச்சு 1 லட்சம் வெளில வரும்னு சொல்லியிருப்போம். அவ்வளோ பொய், போர்ஜரி, ஃப்ராடு வேலைலாம் நீ தேர்தல் அறிக்கையில் கொடுத்து தான் அங்கே களத்துக்கு வந்திருக்க. அந்த யோக்கியமா இருந்த அரசியல்வாதி அப்படி இருந்திருக்கும்.